கலர்ஃபுல்லான ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு கேக் செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி லெமன் ஜூஸு ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சிடணும் ஃபஸ்ட்டு நாளே. அதுதான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் பீல் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் ஒரு 4-5 பீஸு கொட்டை எடுத்துகிட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். செர்ரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி போட்டுக்கலாம். காஞ்ச திராட்சை வெள்ளை, இது கருப்பு, டூட்டி ஃப்ரூட்டி கலராக அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், பிஸ்தா அனைத்தும் போட்டாச்சு. ட்ரை ஃப்ரூட்டில் இருக்கிறதெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஜாம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மிக்ஸ் ஜாமு, ஃப்ரூட் மிக்ஸு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆரஞ்சு பழம் இருக்குது பாருங்கள், அந்த ஜூஸை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இன்றைக்கி ரெடி பண்ணிவிட்டா நாளைக்கு தான் நம்ம கேக் செய்ய முடியும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸும் போட்டுக்கலாம். லெமன் ஜூஸும் போட்டாச்சு. இதில் கொஞ்சம் தேன் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், தேன் போட்டுக்கலாம். தேன் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பழத்தோட ஆரஞ்சு பழத்தோட ஜூஸு, அதனுடைய மேல் தோல் கொஞ்சோண்டு பீல் பண்ணி இதிலே போட்டாச்சு. அவ்வளோதான். இது நல்லா மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். வணக்கம். நம்ம இப்போ செய்ய போகிறது ப்ளம் கேக். அதுக்கு நேற்றே நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஊற வச்சுருக்கோம் பாருங்கள். அதுக்கப்புறம் வெண்ணெய் ஒரு 750 கிராம் வெண்ணெயே இது போதே நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சுகர் போட்டுக்கணும் பாருங்கள். இது மாதிரி சுகர் போட்டுக்கலாம். சுகர் போட்டு அதையும் நல்லா அடிச்சுக்கணும். இதுலேயே நம்ம 4 முட்டையை உடச்சி போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா நம்ம இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டா நல்லா கேக் நல்லா டேஸ்ட்டாகவும் வரும், சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா அடித்து முடிச்சாச்சு. நம்ம ஏற்கனவே 1.5 கப் அளவுக்கு மைதா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டுட்டு நல்லா ரெடி பண்ணிக்கலாம். ஏற்கனவே நட்ஸ் எல்லாம் ஊற வச்ச பாருங்க, அதையும் போட்டுக்கலாம். இதிலே முன்னாடியே பட்டை, ஒரு ஏலக்காய், சுக்கு, இது 4 போட்டுட்டு நல்லா அடித்தாச்சு. அந்த பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். கேக் டின்னில் நம்ம ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா மாவை போட்டு வச்சுருக்கோம். அதிலே இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு மைக்ரோ ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் வைக்கணும். ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 1/2 hour இதுக்குள்ளே இருக்கணும். கொஞ்சம் ரெஸ்டிங்கில் விடணும். பாருங்கள், கேக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.